டோங்கால இருக்கிற ஹங்கா டோங்கா ஹங்கா ஹாப்பி, அதாவது HTHHன்னு சொல்றாங்களே, அந்த நீருக்கடி எரிமலை 2022ல பயங்கரமா வெடிச்சுது. அதோட தாக்கத்தை பத்தி ஒரு குழு இப்போ 54 நாள் ஆய்வு முடிச்சிருக்காங்க. இந்த எரிமலை ஏன் இவ்வளவு முக்கியமா பேசப்படுது? ஆமா, இந்த HTHH தென் பசிபிக் பெருங்கடல்ல டோங்கன் தீவு கூட்டத்துல இருக்கிற ஒரு நீர்மூழ்கி அடுக்கு எரிமலை, அதாவது சப்மெரீன் ஸ்ட்ராட்டோவால்கனோ. இது ஹங்கா டோங்கா ஹங்கா ஹயோஃபேன்னு 2 சின்ன தீவுகளையும் அப்புறம் தண்ணிக்கடியில ஒரு பெரிய எரிமலை முகட்டோட விளிம்பையும் சேர்த்தது. இது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான டோங்கா கர்மடெக் தீவுகள் எரிமலை வளைவுன்னு ஒன்று இருக்கு. அதோட ஒரு பகுதி. இந்த வளைவு எப்படி உருவாச்சுன்னா, பசிபிக் தட்டு இந்தோ ஆஸ்திரேலியா தட்டுக்கு கீழே மெதுவா அமிழறதால, அதாவது சப்டக்ஷன் நடக்கிறதால உருவானது. சொல்லப்போனா இந்த HTHH எரிமலை அப்பப்போ வெடிச்சிட்டு தான் இருக்கு பல வருஷமா. ஆனா அந்த 2022 வெடிப்பு ரொம்ப எப்படி சொல்றது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீங்க ஸ்ட்ராட்டோவோல்கனோ, அதாவது அடுக்கு எரிமலைன்னு சொன்னீங்க. இதுக்கும் சாதாரண எரிமலைக்கும் என்ன வித்தியாசம்? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? சரிவோட ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கும். ஹவாயில இருக்கிற மாதிரி தட்டையான கேடே எரிமலைகள் மாதிரி இல்லாம இதுக்கு நல்ல உச்சி இருக்கும். இது பெரும்பாலும் தட்டுகள் அமிழும் மண்டலங்கள் இருக்கு இல்லையா, சப்டக்ஷன் ஜோன்ஸ், அதுக்கு மேலதான் உருவாகும். உதாரணத்துக்கு பசிபிக் பெருங்கடலை சுத்தி இருக்கிற நெருப்பு வளையம் பகுதியில இதை நிறைய பார்க்கலாம். பூமியில இருக்கிற எரிமலைகள்ல கிட்டத்தட்ட 60% இந்த வகைதான் வச்சுக்கோங்களேன். இதோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இது பொதுவா ஆண்டிசைட், டெசைட் மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான, அதே சமயம் அதிக பிசுபிசுப்பு தன்மை கொண்ட எரிமலை குழம்புகளை வெளியிடும். ஓ, பிசுபிசுப்பு அதிகமா? ஆமா, அந்த பிசுபிசுப்பு தன்மையினால உள்ள இருக்கிற வாயுக்கள் சுலபமா வெளியே வர முடியாம அதிக அழுத்தத்துல சேர ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால இது வெடிக்கும் போது ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்த வெடிப்புகளா இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் இரப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது எரிமலை குழம்பு, அப்புறம் பைரோகிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது பாறை துண்டுகள், சாம்பல், இதெல்லாம் மாறி மாறி அடுக்குகளா படிஞ்சு உருவாகிறதால தான் இது அடுக்கு எரிமலை இல்லனா கூட்டு எரிமலைன்னு சொல்றோம். அதோட உச்சியில பொதுவா ஒரு சின்ன பள்ளம், அதாவது கிரேட்டர் இருக்கும். அப்போ அந்த அதிக பிசுபிசுப்பு தன்மை தான் இந்த மாதிரி எரிமலைகளை ரொம்ப ஆபத்தானதா மாத்துது. ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி உள்ள அழுத்தம் ஏறிக்கிட்டே போகுது, அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அந்த உதாரணம் ரொம்ப பொருத்தம். வாயுக்கள் வெளியே போக வழி இல்லாம அழுத்தம் அதிகமாகி கடைசில ஒரு பெரிய வெடிப்பாக வெளிவருது. இதுதான் HTH மாதிரி எரிமலைகளோட தீவிரத்துக்கு காரணம்.